வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். வீக்கெண்டோட ஃபர்ஸ்ட் டே சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் முதல் வேலையாக பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பால் ஆற வச்சுருக்கிறேன். நைட்டு உரையூற்றிருந்த பால் நல்லா திக்காக தயிர் வந்துருந்துச்சு. மண் பாத்திரத்தில் உரையூற்றி பாருங்கள், நல்லா திக்காக தயிர் வரும். அடுத்த வேலையாக வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு மிஷினும் ரன் ஆகிடும், துணி காய போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டே சோயாபீன்ஸ் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணால் அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். அதே குக்கரில் 2 உருளைக்கிழங்கு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் பூரியும் பண்ண போகிறேன். மதியம் லஞ்சுக்கு சோயாபீன்ஸ் கிரேவி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு விசில் அடங்கிறதுக்குள்ளே தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கேரட் குழந்தைங்களுக்கு சும்மா சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது சோயாபீன்ஸ் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளைக்கு மட்டும் சமைக்கிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டாவே கரெக்டாக இருக்கும். நான் சோயாபீன்ஸ் கிரேவி மதியம் லஞ்சுக்கு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நைட்டு டின்னர் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். 2த்துக்குமே நல்லாயிருக்கும், சாதம் சப்பாத்தி 2த்துக்குமே நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் பண்ணி வைங்க. நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வர கேப்பில் பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம சோயாபீன்ஸ் வேக வச்சுலேயே அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா சோயாபீன்ஸ் வேக வைக்கும் போதே தண்ணியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கு. அதனால் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கசகசா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு சோயாபீன்ஸ் கிரேவியும் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக சோயாபீன்ஸையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்க்குறதுக்கு குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மண் பாத்திரத்துலேயே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா திக்காய் வந்துடும். இப்போ நமக்கு மதியம் லஞ்சுக்கு சோயாபீன்ஸ் கிரேவியும் ரெடி. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி. நான் சொன்ன இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, அதை அரைச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்பும் ஒரு திக்னஸ் கிடைக்கும், கிரேவிக்கும் ஒரு திக்னஸ் கிடைக்கும். இது கூட பூரி நான் இப்போ பொரிச்சிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் சோயாபீன்ஸ் பொரியல் மாதிரி வெங்காயம், தேங்காய்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் கிரேவி, சோயாபீன்ஸ் கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 2 பூரி மீதி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு குருமாவும் மீதி ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ துணி மேலே காய போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். கூடவே நேற்று வெங்காயம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நான் சாட்டர்டே அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்க வைப்பேன். ஸோ அதான் அவங்களையும் மேலே கூட்டிகிட்டு போயிருந்தேன்.
அதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடியில் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து முதல் வேலையாக வந்து வேர்க்கடலை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்காக அவனில் வந்து வச்சுருக்கிறேன். 20 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா திருப்பி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து அவனில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே க்ளீனிங் வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்எம்மில் வந்து பாட்டு போட்டுவிட்டு தான் நான் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்துட்டு தரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோ வேக் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணும். அது வந்து ஒரு ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தோடனே நான் அந்த ரூமுக்கு வந்து மாப் போட்டுருவேன். கூட வந்து ஒரு ஆள் வந்து வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த சைடு கூட்ட நான் இந்த சைடு வந்து சைடு பை சைடு வந்து மாப் போட்டு விட்ருவேன். மாப் போட்டுவிட்டு மேட்டையும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. கையோடு வந்துட்டு வேர்க்கடலையும் வந்து நல்லா ரோஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட தோலையும் வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன், மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.